சற்று முன் யாருமே எதிர்பார்க்காத மிரட்டலான சம்பவத்தை செய்த அமித்ஷா இன்று இந்திய கேப் சேவைகளின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கிய அறிவிப்பு குறித்து பார்க்க போகிறோம். வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடுத்த ஒரு முடிவு காரணமாக ஓலா, யூபர், ராபிடோ போன்ற நிறுவனங்கள் தங்கள் கட்டணங்களை 50% வரை குறைத்துள்ளன. இந்த மாற்றத்திற்கு காரணமானது பாரத் டாக்ஸி திட்டம். பிரச்சனை என்ன? பல ஆண்டுகளாக கேப் நிறுவனங்கள் அதிக கமிஷன் வசூல், சர்ஜ் பிரைசிங், ரத்து கட்டணம் போன்றவற்றால் பயணிகளையும் டிரைவர்களையும் பாதித்து வந்தன. ஒரு பயணம் ரூபாய் 300 என்றால் டிரைவருக்கு கிடைப்பது வெறும் 150 ரூபாய் மட்டுமே. இதனால் டிரைவர்களுக்கும் நஷ்டம், பயணிகளுக்கும் நஷ்டம். அமித்ஷாவின் தீர்வு. இதற்கு மாற்றாக அரசின் ஆதரவுடன் பாரத் டாக்ஸி என்ற தேசிய டாக்ஸி தளம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் டிரைவர்களே நேரடி உரிமையாளர்கள். குறைந்த கமிஷன், சரியான கட்டணம், வெளிப்படைத்தன்மை போன்றவை இதில் அடங்கும். ஆகவே மக்களிடையே பாரத் டாக்ஸி மாபெரும் ஆதரவை பெற்று வருகிறது. ஓலா, யூபர் விலை குறைக்க காரணம் என்ன தெரியுமா? பாரத் டாக்ஸி குறைந்த கட்டணத்தில் சேவை தொடங்கியதால் போட்டியை தாங்க முடியாமல் தனியார் நிறுவனங்கள் விலையை குறைத்தன. இதன் மூலம் பயணிகளுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். டிரைவர்களுக்கு எப்படி லாபம் வரும் தெரியுமா? டிரைவர்கள் மாதம் அதிக வருமானம் பெற முடிகிறது. சிலர் தங்கள் சொந்த ஃபிளீட் உருவாக்கி சிறு நிறுவன உரிமையாளர்களாக மாற வழிவகை செய்கிறது பாரத் டாக்ஸி. இந்த திட்டம் பயணிகளுக்கும் டிரைவர்களுக்கும் ஒரு வின்-வின் டீல். நம் பாரத நாட்டிற்கு எப்போது என்ன தேவை என்பதை நன்கு உணர்ந்து செயல்பட்டு வருகிறது மத்திய அரசு.